வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிவிஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரதம் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. கிழக்கு மாகாண சபை அமர்வில் அமைதியின்மை. கிழக்கு மாகாண சபைக்கு முன்னால் தொண்டர் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். வவுனியாவில் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்ட மாணவிக்கு நிதி வேண்டி கவனஈர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றன. தொடர்வது விரிவான செய்திகள். அனுராதபுரம் சிறைச்சாலையில் முன்னெடுக்கப்படும் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரதம் தொடர்ந்தும் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று முற்பகல் குறித்த கைதிகள் இருவரும் தமது உண்ணாவிரதத்தை ஆரம்பித்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் துஷார உபல்தனிய கூறினார். அத்துடன் இவர்கள் தம்மீதான விசாரணைகளை துரிதப்படுத்த கோரியே உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் 2 தமிழ் கைதிகள் உடல்நலத்துடன் காணப்படுவதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். 2 கைதிகளினதும் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை சட்டமா அதிபரிடம் கையளிக்க உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. அதுடன் நாளைய தினம் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக 10 தமிழ் கைதிகள் மேகசின் சிறைச்சாலைகள் நிர்வாகத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் துஷார் உபல்தனிய குறிப்பிட்டார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருந்த 14 தமிழ் கைதிகள் கடந்த 10ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தாம் புனர்வாழ்வை எதிர்பார்க்கவில்லை எனவும் முழுமையான விடுதலையை தமக்கு வேண்டும் எனவும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 14 பேரும் தங்களின் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இவர்களுக்கு புனர்வாழ்வளிக்க வேண்டும் என சட்டமா அதிபர் திணைக்களம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்த நிலையில் தமிழ் கைதிகள் இதனை தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வவுனியாவில் உக்குலாங்குளம் பகுதியில் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவி கங்காதரன் ஹர்ஷ்னவிக்கு நீதி வேண்டி வவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இன்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியாவில் மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. இதன்போது கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரியும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்திருந்தனர். வவுனியா காமினி மகா வித்தியாலயத்திலிருந்து பேரணியாக வவுனியா மாவட்ட செயலகம் வரை சென்ற பேரணியினர் வவுனியா மன்னார் வீதியின் போக்குவரத்தினை தடை செய்யும் வகையில் வீதியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினை அரசாங்க அதிபரிடம் கையளித்திருந்தனர். இதேவேளை இன்று முற்பகல் கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொது சந்தை முன்னால் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு A9 வீதியூடாக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு சென்றனர். வவுனியாவில் நடந்த இந்த படுகொலையானது எங்கள் பெண்கள் அனைவருக்குமே மிகவும் துயரமானவும் துன்பமான செயலாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் தினம் நீடிக்க விடாது. எமது ஜனாதிபதியானவர் உடனடியாக அவருக்கு தகுந்த தண்டனைகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எமது பெற்றோர்கள் அனைவருமே நாங்கள் கண்ணீர் வடித்தபடி இருக்கின்றோம். உடனடியாக விரைவாக இந்த தண்டனைகளை வழங்க வேண்டும். பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு பெற்றோர் வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டிருக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நல்ல நீதியுள்ள அரசாங்கம் என்று சொல்லியிருந்தும் இன்று சட்டத்தை ஒழுங்காக நிலைநிறுத்தாத முடியால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அநியாய பாழாகி போகிறார்கள். இது இனிமேல் நிறுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு திரும்ப இப்படி ஒரு செய்தி கிடைக்கக்கூடாது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். புங்குடுதி மாணவி வித்தியா மற்றும் சேயா மற்றும் கெர்ஸ்னேவியோடு கூட அது நிறுத்தப்பட வேண்டும். இனிமேலும் அது அப்படி இடம்பெறக்கூடாது. இதன் குற்றவாளிகளை உடனடியாக நீதியின் முன் நிறுத்தி தண்டனைகள் உடனடியாக வழங்குவதன் மூலம் இப்படியான செயல்களை இந்த மண்ணிலிருந்து இல்லாமல் ஒழிக்கலாம். அதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது பிள்ளையான கங்காதரன் ஹரிஷ்ணவி கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். பின்னர் 13 வயது மாணவி வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது.
கிழக்கு மாகாண சபையின் 53வது அமர்வு திருகோணமலை பேரவை செயலகத்தில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. கிழக்கு மாகாண சபையின் தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்றைய அமர்வு காலை 9:30 அளவில் ஆரம்பமானது. சபை அமர்வின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சரினால் கொண்டுவரப்பட்ட கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து கடந்த மாகாண சபை அமர்வின் போது கொண்டுவரப்பட்ட இணைந்த வடகிழக்கு தொடர்பான பிரேரணை தொடர்பில் தனக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த விஜயசேகர கோரியிருந்தார். இதனையடுத்து சபையின் முதல்வர் கட்சி தலைவர்களின் தீர்மானத்தின்படி நேரம் வழங்க முடியாது என தெரிவித்தார். இதனையடுத்து மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த விஜயசேகர மேசையின் மேல் ஏறி தனக்கு பேசுவதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார். தொடர்ந்து சபையில் ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டன. இதன் பின்னர் சபை அமர்வுகள் மீண்டும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 10 வருடங்களாக தொழில் புரியும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த சில வருடங்களாக மேற்கொண்ட முயற்சிகளால் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் கலந்து கொண்டு இவ்வாறான கருத்தினை தெரிவித்திருந்தார். நல்லாட்சி என்ற அரசு தொடர்ச்சியாக தங்களுடைய ஆட்சியை ஒரு வருடம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு தீர்வு திட்டம் என்ற விஷயம் முன்வைக்கப்படுகிறது. இந்த தீர்வு திட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல வகையிலும் துன்பத்துக்குள்ளான எமது மக்களுக்கான ஒரு சிறந்த தீர்வு திட்டத்தை இந்த அரசு தர வேண்டும். எமது மக்களுக்கான எமது வடகிழக்கு பிரதேசத்தில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு சிறந்த சமஷ்டி கட்டமைப்பை இந்த நல்லாட்சி அரசு உருவாக்கி தர வேண்டும். இந்த நல்லாட்சி அரசில் என் மக்கள் கடந்த காலங்களில் இழந்த உரிமைகளை அனுபவிக்க வேண்டும். இன்னும் இந்த மக்கள் இந்த அரசை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை இந்த அரசு வீணடிக்க கூடாது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் இருக்கிற இடங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அரசு தொடர்ந்து தன்னுடைய நட்பெயரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக நேசிக்க வேண்டும். பாலியகொடை நீர்கொழும்பு வீதியில் போரண கொடுவத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளனர். 9 மணியளவில் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இந்த இடத்தில் இருந்து ஏனைய 2 மீதே துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் 21 மற்றும் 14 ஆகிய வயதுகளில் உள்ளவர்களே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லம் தோறும் நிகழ்ச்சி திட்டம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்ளும் முகமாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நாளை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம், புத்தளம், மணற்காடு மற்றும் மொனராகலையில் இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இன்று முற்பகல் நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையக வளாகத்திலிருந்து மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். யாழ்ப்பாணத்தில் நாளை முன்னெடுக்கப்படவிருக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. சக்தி சிறந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து காலந்தோறும் மக்களுக்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இம்முறையும் மக்களின் பிரச்சனைகளை அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று ஆராய்ந்து விரைவில் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்களின் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய வடமாகாணத்துக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நாளை காலை 9 மணிக்கு யாழ்
வரணி சுட்டிபுரம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை தேடி எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் வரும் சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக கூற முடியும் என்பதனை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு அனைத்து யாழ் சொந்தங்களுக்கும் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். நாளை காலை 9 மணிக்கு யாழ் வரணி சுட்டிப்புறம் கிராமத்தில் இடம்பெறவுள்ள அங்குரார்ப்பண நிகழ்வினை தொடர்ந்து எங்களுடைய குழுவினர் உங்களுடைய இல்லங்களை நாடி வர இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் நோக்கிய பயணத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. நேற்றிரவு குறுக்கல்மடம் பகுதியில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் ஒன்றே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். குறித்த பெண் மஞ்சள் நிற ஆடையை அணிந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்ணின் உடலில் எவ்வித வெளிப்புற காயங்களும் காணப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். தற்போது குறித்த சடலம் உள்ள பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதவான் விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.